ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்க்ளைம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகள் இருக்குது இல்லையா? ஸோ செலவுகள் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி போகிறீங்க, அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது கிராசரிஸ் வந்து பை பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் பெட்ரோல் போகிறீங்க. உங்களுடைய டே பை டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாகனம், அதாவது உங்களுடைய பைக் இருக்கும், கார் இருக்கும், பெட்ரோல் போடுறீங்க இல்லையா? பெட்ரோல் டீசல் ஏதாவது நீங்கள் போடுவீங்க. ஸோ அந்த பெட்ரோல் போடுற பில்ஸ், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி பில்ஸ். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பில் வாங்குகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. பில் வாங்குகிறோமா அப்படின்னு கேட்டால் பில் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த பில்லை வந்து நீங்கள் இந்த ஒரு என்க்ளைம் அப்படின்ற ஒரு ஆப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஷ்யூர்டு கேஷ்பேக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய பர்ச்சேஸ் பில்லேருந்து என்க்ளைமோட ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பில்லை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பில்லோட கெப்பாசிட்டி பொறுத்து, அதாவது அந்த பில்லோட அமௌண்ட் பொறுத்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்க்ளைமில் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ஃப்ரீ ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த தெரிஞ்ச விஷயத்த உங்களுடைய சர்க்குலேஷனில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ப்ராப்பராக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மாலோ ஆர் ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது பில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருமே இப்போ வந்து கேட்குறதில்ல, வாங்குறதில்ல. ஸோ அந்த பில்லை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பில்லை வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து கேஷ்பேக்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரெஃபர் பண்ண பர்சன் வந்து பில்லை அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா டே பை டே அவங்களுடைய செலவினங்கள், அதாவது அவங்க செலவு பண்ணுற அமௌண்ட்டில் அவங்க வந்து பில்லை அப்லோட் பண்ணி அவங்க கேஷ்பேக் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து சம் பர்சன்டேஜ் வந்து கேஷ்பேக்ஸ் வந்து இதில் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, எந்த விதமான முதலீடுமே நீங்கள் போட போகிறது கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்க்ளைம். ஸோ கண்டிப்பாக அந்த என்க்ளைம் பிளாட்ஃபார்மை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து என்க்ளைம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோவில் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும், என்னென்ன பில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நிறைய வீடியோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட எனக்கு ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்காக பாய் ஃப்ரம் காஷ்.